Welcome back to all. I am Nalini from Orasandhiya's channel. Spoken English course for beginners காக 20 days 20 classes is going on. அதில் now we are in class 10. இந்த கோர்ஸ் வந்து 20 days 20 classes பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிகினர்ஸ்க்கு. கிராமர் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு புரியல, கிராமரே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் கூட இந்த 20 classes அட்டன் பண்ணால டெஃபினட்டாக அவங்களால பேச முடியும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் உறுதியாக நம்புங்க, தொடர்ந்து பாருங்கள், நம்பிக்கையோடு பேசலாம். இது வரைக்கும் ஆர்எஸ்என்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் இனி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்களும் தொடர்ந்து சப்போர்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியோடு கேட்டுக்கிறவங்க கிட்ட. ஆஃப்டர் த கிளாஸ் வில் பி ஓவர். இஃப் யூ லைக் த கிளாஸ் மீன்ஸ் please give your like and share to your friends. Don't forget to comment in the comment box and subscribe to Orasandhiya's channel. Let us begin the class. Today we are going to see conjunction. The conjunction அப்படின்னா இணைப்பு சொல். ஒரு எழுதும் போதோ அல்லது பேசும்போது நம்மளுக்கு வந்து ஒரே சென்டென்ஸில் நம்ம முடிக்க முடியாது, எதையுமே தொடர்ந்து பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ தொடர்ந்து பேசும்போது நம்மளுக்கு வந்து இடையே ஒரு கன்ஜக்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ கன்ஜக்ஷன் இஸ் அ வேர்ட் தட் ஜாயின்ஸ் டுகெதர் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். ஒரு இணைப்பு சொல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையானது எப்படின்னா வார்த்தைகளை இணைக்கும் அல்லது வாக்கியங்களை இணைக்கும். 2 வார்த்தைகளை இணைக்கும். காஃபி அண்ட் டீ அப்படின்னு சொல்கிறோம். டான்ஸ் அண்ட் சாங் அப்படி சொல்கிறோம். யூ அண்ட் மீ, மை ஃபாதர் அண்ட் மை மதர் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வார்த்தைகளைவோ அல்லது வாக்கியங்களைவோ இணைக்கக்கூடியதுனால தான் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்கிற கன்ஜக்ஷன். ஓகேவா? ஜாயினிங் த வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். 2 சொற்களையோ அல்லது 2 வாக்கியங்களையோ இணைக்கும் சொல் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் டைப்ஸ் ஆஃப் கன்ஜக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸ் சொல்கிறோம். அதில் சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட், பட், ஆர், வெதர், எட் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷனில் நம்ம அந்த வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது பயன்படுத்துவோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம் எந்த மாதிரி இடங்களில் இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. த டோர் ஓப்பன்ட் and cold wind began to blow in. The door opened and cold wind began to blow in. அந்த மாதிரி சொன்னால் அதாவது கதவை திறந்திருந்தது, குளிர்ச்சியான காற்று வீச ஆரம்பித்தது இல்லைங்களா? நம்ம வீட்டினுடைய கதவை திறந்து வச்சோன்னே சில்லுன்னு காற்று வரும் இல்லைங்களா? உள்ள காற்று வீசும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம அந்த 2 வாக்கியங்களை இணைச்சிருக்கிறது. த டோர் ஓப்பன் அப்படி ஒன் சென்டென்ஸ், cold wind began to blow in another sentence. ஸோ நம்ம இந்த 2 சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தால் அண்ட் அப்படிங்கிறத போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். கீதா அண்ட் சீதா ஆர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். கீதா அண்ட் சீதா ஆர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 2 நவுன், கீதாங்கிற ஒரு நவுன், சீதாங்கிற ஒரு நவுன், 2 நவுனையும் இங்கே சேர்த்திக்குவோம். அண்ட் அப்படின்னு சொல்லி ஆர் சைல்டுஹுட் பாலிய நண்பர்கள் அப்படின்னா சின்ன குழந்தையிலிருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சி இஸ் ஓவர் 80 பட் கேன் ஸ்டில் ரீட் வித்தவுட் கிளாஸஸ். சி இஸ் ஓவர் 80 பட் கேன் ஸ்டில் ரீட் வித்தவுட் கிளாஸஸ் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து 80 வயதை கடந்துட்டாங்க அவங்க. ஆனால் கேன் ஸ்டில் ரீட் வித்தவுட் கிளாஸஸ் அப்படின்னா கண்களுக்கு கண்ணாடி அணியாமையே அவங்களால படிக்க முடிகிறது. இன்னும் படிக்கிறாங்க, இன்னும் படிக்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து அந்த கண்களுடைய அந்த பவர் அப்படின்னா அவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறோம். இது வந்து ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய செயல்களை தான் நம்ம ஆனால் அப்படின்னு சொல்லுவோம். சி இஸ் ஓவர் 80னா 80 வயதை கடந்தாச்சு, ஆனால் அவங்க கண்ணாடி போடாமையே படிக்க முடியுதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். திஸ் மேங்கோ லுக்ஸ் வெரி குட். நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போய் ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். வீட்டில் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பார்க்கும்போது
தான் தெரியும் நமக்கு வந்து உள்ள ஏதாவது வந்து டேமேஜ் ஆகிருக்கும், அதாவது இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வண்டுகள் எல்லாம் இருக்கும், அல்லது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி திஸ் மேங்கோ லுக்ஸ் வெரி குட், பார்க்குறக்கு இந்த மேங்கோ ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இட் இஸ் நாட் டேஸ்டி, ஆனால் இதில் டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ அண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், பட் எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். அடுத்தது ஆர் வெதர் எட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலான்னா, இஸ் யுவர் பேபி எ கேர்ள் ஆர் எ பாய். ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், அவங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது தெரியும், ஆனால் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அவங்கக்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. அப்போது இஸ் யுவர் பேபி எ கேர்ள் ஆர் எ பாய் அப்படி, அல்லது பொண்ணா இல்லை பையனா அப்படின்னு, பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அந்த மாதிரி கேட்குற இடங்களில் ஆர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டு யூ வாண்ட் டு கம் வித் அஸ் ஆர் கோ வித் தெம். டு யூ வாண்ட் டு கம் வித் அஸ் ஆர் கோ வித் தெம் அப்படின்னு. நீங்கள் வந்து நீ எங்களுடன் வருகிறாயா அல்லது அவங்க கூட நீ போகிறையா, எங்கள் கூட வரையா அல்லது அவர்களுடன் செல்கிறாயா அந்த மாதிரி கேட்குறோம். அல்லது அப்படிங்கும்போது அந்த ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், வெதர். வெதர் அப்படிங்கிறது டவுட்ஃபுல் கேஸஸ்க்கு தான் நம்ம வெதர் யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி ஆஸ்க்டு மீ வெதர் த மில்க் ஹேட் கேர்டில்டு. சி ஆஸ்க்டு மீ வெதர் த மில்க் ஹேட் கேர்டில்டு அப்படின்னு. அவள் வந்து என்னிடம் கேட்டாள். இப்போ வந்து அம்மா இருக்காங்க, அம்மா நம்மக்கிட்ட கேட்குறாங்க அல்லது நம்ம அம்மா கிட்ட கேட்குறோம். வெதர் த மில்க் ஹேட் கேர்டில்டு, பால் வந்து உரை விட்டாச்சா அப்படின்னா கேர்டில்டுன்னா உரையிடுதல் அப்படின்னா தயிர் வந்து நம்ம ஒரு செட்டன் குவான்டிட்டி 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன்ஸ் வந்து அந்த மில்கில் ஆட் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட் டே அது கேர்ட் ஆயிரும் இல்லைங்களா. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது டவுட்டாக உரையிட்டுட்டியா இல்லையான்னு டவுட்டாக கேட்குறனால தான் இங்கே வெதர் யூஸ் பண்ணிக்கிறோம். சி ஆஸ்க்டு மீ வெதர் த மில்க் ஹேட் கேர்டில்டு. அடுத்தது பாருங்கள், ஹி ஆஸ்க்டு, அவர் கேட்டார். என்ன கேட்டார்? வெதர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், ட்ரெயின் போயிடுச்சுங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வண்டி நம்பர், ஒரு இந்த எக்ஸ்ப்ரெஸ் என்ன வண்டி நம்பர் சொல்லி கேட்பாங்க. அந்த ட்ரெயினுடைய நேம் சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. அப்போது ஹி ஆஸ்க்டு வெதர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், ட்ரெயின் போய்விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் அப்படின்னா டவுட்டாக தானே கேட்குறாரு, அதனால தான் வெதர் போட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், எட்டுனா இன்னும் அப்படி. ஹீ இஸ் ஓல்டு, இன்னும் இருப்பினும், ரெண்டு மீனிங்க்கு நம்ம எட் யூஸ் பண்ணலாம். இப்போ நாட் எட்னா இன்னும் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து இருப்பினும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எட் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்பைட் ஆஃப் மாதிரி. ஹீ இஸ் ஓல்டு எட் ஒர்க்ஸ் ஹார்டு, அதாவது ஹீ ஒர்க்ஸ் ஹார்டுன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து வயசாகிருச்சு, இருந்தாலும் இருப்பினும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற இடங்களில் எட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சி இஸ் நாட் எ ப்ரொஃபஷ்னல் சிங்கர் எட் சி சேங் எக்ஸலண்ட். சி இஸ் நாட் எ ப்ரொஃபஷ்னல் சிங்கர் எட் சி சேங் எக்ஸலண்ட் அப்படின்னு. ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அப்படின்னா அவங்க நிறைய ஆர்கெஸ்ட்ராவில் போய் பாடுவாங்க, ஸ்டேஜில் ஃபியர் இல்லாமல் பாடுவாங்க, மூவியில், ஆல்பம் இதில் எல்லாமே பாடியிருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுடைய ப்ரொஃபஷனே சிங்கிங் தான் இல்லைங்களா. இவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது, இருப்பினும் சி சேங் எக்ஸலண்ட், இருந்தாலும் ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறேன். இருப்பினும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் எட்டுங்கிற கன்ஜெக்ஷனை இங்கே போட்டிருக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் இங்கே கீழே கொடுத்துக்கிற பாருங்கள். ஆஸ், இஃப், ஸோ, ஆஃப்டர், பிஃபோர், தட், சின்ஸ், while, unless, till or until, because, however, provided, though, although, whenever, wherever or when, where அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஆஸ் அப்படின்னா அது மாதிரி இருக்கிறனால இப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டு, ஆஸ் அ பிரதர், ஆஸ் அ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த உரிமையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அது மாதிரி இஃப்னா ஒரு வேலை, வெதர் மாதிரி டவுட்ஃபுல், ஸோ அதனால், ஆகையால், அப்படி, அதிகமாக, இவ்வளோ மீனிங் இருக்குது ஸோக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்களா. ஸோ ஐ எம் ஸோ டயர்ட் அப்படின்னா ரொம்ப, அப்படின்னா அதிகமாக, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
அப்போ அதே வந்து ஸோ அதனால் அப்படிங்கிறதுக்கு ஸோ தான். ஆகையால் அப்படின்னாலும் ஸோ தான். அப்படி அப்படின்னா நான் அப்படி நினச்சேன், அந்த மாதிரி நினைக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்கன்னா டோன்ட் திங்க் ஸோ அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து அப்படிங்கிற மீனிங் வந்துடும் எதுக்கு, ஸோக்கு. அப்போ அந்த அளவுக்கு இதுக்கு ஸோ அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷனுக்கு எவ்வளோ மீனிங் இருக்குது பாருங்கள். ஆஃப்டர்னா பிறகு, ஏதாவது ஒன்றிற்கு பிறகு, ஒரு சம்பவத்துக்கு பிறகு, ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டுக்கு அப்புறம், ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்கிறோம், ஆஃப்டர் மண்டே, ஒரு மந்த்து, இயரு, எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிஃபோர், தட் என்று அப்படின்னு ஒரு கன்ஜெக்ஷனாக கொண்டு வரோம். அப்புறம் சின்ஸ்னால் இருந்து, இது பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் மண்டே, சின்ஸ் லாஸ்ட் வீக், சின்ஸ் மை சைல்டுஹுட், சின்ஸ் மை 10th ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். சரிங்களா. வைல் அச்சமயத்தில், அன்லெஸ் அன்றி, போனால் அன்றி, அன்லெஸ் யூ கோ ஃபாஸ்ட் யூ மிஸ் த ட்ரெயின் அப்படின்னா நீ வேகமாக போனாலன்ட்டு ட்ரெயினை பிடிக்க முடியாது, யூ கான்ட் கேட்ச் த ட்ரெயின், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற இடங்கள்ல அன்லெஸ் யூஸ் பண்ணுவோம். போனாலன்றி, வந்தாலன்றி, சொன்னால் ஒழிய அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது மாதிரி. டில் அன்டில்னா வரை, அது வரை, இது வரை அப்படி சொல்லலாம். பிகாஸ், ஏனென்றால், பிகாஸ் அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். உங்களுக்கு ரொம்ப நாளாக எல்லாத்துக்குமே பிகாஸுங்கிறது கன்ஜெக்ஷனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பிகாஸ் வில் நாட் கம் இனிஷியல், பிகாஸ் ஆஃப் வேணால் வரலாம், பிகாஸ் வராது. பிகாஸ் வில் நாட் கம் இன் த இனிஷியல் ஆஃப் த சென்டென்ஸ், பிகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன். ஓகேங்களா, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு. பிகாஸ் வந்து ஒரு வாக்கியத்தின் பிகினிங்கில் வராது. பிகாஸ், ஏனென்றால், பிகாஸுங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன், ஒரு இணைப்பு சொல். அதனால் மிடில் தான் வரும், வாக்கியத்தினுடைய மிடில் அல்லது வார்த்தைகளை இணைக்கிறதுக்கு வரும். அடுத்தது பாருங்கள், ஹவெவர், வார்த்தைகளை இணைக்கிறதுக்குங்கிற போது பிகாஸ் வராது, வாக்கியங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஹவெவர் அச்சமயத்தில், இதில் ப்ரொவைடட்னா நிபந்தனையின் பேரில், ஏதாவது ஒரு நிபந்தனை, தட் மீன்ஸ் ஒரு கண்டிஷன். நீ அது கொடுத்தாதான் நான் அங்கே போவேன், நீ சொன்னாதான் நான் அங்கே போவேன், நீ கேட்டாதான் நான் கொடுப்பேன், இப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் நிபந்தனையின் பேரில். நீ நல்ல மார்க் வாங்கினா தான் நான் இது வாங்கி கொடுப்பேன் அப்படிலாம் சொல்கிறல குழந்தைகிட்ட, அந்த இடங்களெல்லாம் ப்ரொவைடிங் அப்படிலாம் சொல்லலாம். அப்புறம் தோ எல்தோ அப்படின்னா போதிலும், இருந்த போதிலும், வந்த போதிலும், பார்த்த போதிலும், போயும் வந்தும் கேட்டும் சொல்லியும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு. இப்போது தோ ஐ கால்டு 3 times அல்லது 4 times ஷீ டிடன்ட் அட்டன் த கால் அப்படின்னு சொல்கிறோம். நான் 3 தடவை கூப்பிட்டும் அவள் கால் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அழைத்தும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்களில் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வென், வேறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அப்பொழுது, வெனவர், எப்பொழுது வேண்டுமானாலும், வேறவர், எங்கு வேண்டுமானாலும், அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துல வாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ் ஹி ஹர்ட் ஹிஸ் லெக் ஹி ஸ்டாப்டு பிளேயிங் அப்படின்னா எதனால் அந்த விளையாடுறதை நிறுத்தினா அப்படின்னா அந்த கால் அடிபட்டதுனால விளையாட்டை நிறுத்தினான், விளையாடுவதை நிறுத்தினான். அப்போ தான் நம்ம ஆஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் ஹி ஹர்ட் ஹிஸ் லெக் ஹி ஸ்டாப்டு பிளேயிங். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 5 o'clock. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 5 o'clock அப்படின்னா 5 மணியில் இருந்து, சின்ஸ்னால் இருந்து, 5 மணியிலிருந்து உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நவ் ஆல்சோ வி ஆர் வெயிட்டிங். புரியுதுங்களா. அடுத்தது, ஹீ டோல்டு மீ that it was very difficult to get through the crowd. He told me that it was very difficult to get through the crowd. இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவன் சொன்னான் என்னிடம், என்ன சொன்னான்னா, that it was very difficult, கஷ்டமாக இருந்தது, ரொம்ப சிரமமாக இருந்தது. எதுக்கு, டு கெட் த்ரூ த க்ரௌட், அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது என்று சொன்னான். அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எல்லாமே இது அதிகமாக இந்த டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வெயிட் ஹியர் டில் ஐ கம். வெயிட் ஹியர் டில் ஐ கம் அப்படின்னா நான் வரும் வரை இங்கேயே வெயிட் பண்ணு. இப்போ 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருப்போம், திடீர்னு ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், இங்கே கொஞ்சம் நில்லுங்க, நான் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு, வெயிட் ஹியர் டில் ஐ கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடங்களை சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹாவ் டு கோ டு டாக்டர் பிகாஸ் ஐ ஃபீல் இல். ஐ ஹாவ் டு கோ டு டாக்டர் பிகாஸ் ஐ ஃபீல் இல் அப்படின்னு. ஹாவ் டு அப்படின்னா வேண்டி உள்ளது, வேண்டி இருக்கிறதுன்னு அர்த்தம்.
இப்போ நான் டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்குது. ஏன்னா ஐ ஃபீல் இல், ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஏன்னா உடல்நிலை எனக்கு சரியில்லை அப்படின்னு அவங்க ரீசனை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஐ நோட்டீஸ்டு இட் ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட் த பிளேஸ். ஐ நோட்டீஸ்டு இட் ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட் த பிளேஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மொபைல் அல்லது ஒரு சாவி, ஒரு ஹேண்ட்பேக், பர்ஸ் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா, மறந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம உடனே நம்மளும் பார்க்க மாட்டோம், பாய் சொல்லிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தான் பார்ப்போம், விட்டுட்டு போயிட்டாங்களே, தே லெஃப்ட் தேர் பர்ஸ் ஆர் பேக் அப்படி சம்திங் அப்படி சொல்லுவோம். அப்போது ஹி ஹேட் லெஃப்ட் த பிளேஸ்னா ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட் த பிளேஸ். ஐ நோட்டீஸ் இட்னா நான் அதை கவனித்தேன். எப்போ கவனித்தேன்னா ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட் த பிளேஸ். அவர் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு தான் நான் அதை கவனித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர்னா ஏதாவது ஒன்று, ஒரு செயலுக்கு பிறகு. புரியுதுங்களா? அடுத்தது, த அம்பர்லா வாஸ் வேர் ஐ லெஃப்ட் இட். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா கொடையை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். அப்போது பாதி வழிக்கு வந்துட்டு திரும்பி போய் பார்க்கும்போது அங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ கிடைச்சதா, ஹவ் யூ காட் இட்? எஸ் ஐ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆமாம் கிடைச்சது. எங்கே இருந்துச்சு அப்படின்னு, வேர் இட் வாஸ் அப்படின்னா, த அம்பர்லா வாஸ் வேர் ஐ லெஃப்ட் இட். நான் எங்கே விட்டுட்டு வந்தனோ அங்கேயே இருந்தது. நான் எங்கே விட்டுட்டு வந்தனோ அங்கேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வேர் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், when I arrived at Chennai it was raining. when I arrived at Chennai it was raining அப்படின்னு, நான் சென்னை சென்றடைந்த பொழுது, when I arrived at Chennai it was raining, சென்றடைந்த பொழுது மழை பெய்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே தெரியாது நம்மளுக்கு. when I arrived at Chennai, நான் சென்னை சென்றடைந்த பொழுது, அதாவது அந்த டைமில் it was raining, மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் ப்ரமோஷன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் ப்ரமோஷன் அப்படின்னா, ஒருவேளை நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூ வில் கெட் ப்ரமோஷன், உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கிடைக்கலாங்கிறத விட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஒருவேளை நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற இடங்களில் தான் சொல்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லும்போது, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் த பஸ் ஆர் யூ கேன் கேட்ச் த ட்ரெயின் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது, ஒர்க் ஹார்ட், அதர்வைஸ், எல்ஸ், லெஸ்ட். இந்த 3 கன்ஜெக்ஷன் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே சுச்சுவேஷனில். ஹார்ட் ஒர்க் பண்ண, அதர்வைஸ்னால் இல்லாவிடில், இல்லாட்டி போனால், எல்ஸ்னாலும் இல்லாவிடில், லெஸ்ட்னாலும் இல்லாவிடில். யூ வில் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்குறோம். எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு நெகட்டிவாக நம்ம சொல்லக்கூடாது. ஒர்க் ஹார்ட் அதர்வைஸ் யூ கான் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த அதர்வைஸ் வரனால தான் இந்த நெகட்டிவாக இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது, அன்லெஸ் ஐ சி இட். அன்லெஸ்னால் அன்றி, போனால் அன்றி, பார்த்தால் அன்றி, பார்த்தால் ஒழிய அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம பேசினால் ஒழிய பேசவே மாட்டான். அன்லெஸ் ஐ டாக் சி வில் நாட் டாக் டு மீ அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? நான் பேசினால் ஒழிய அவள் என் கூட பேசவே மாட்டான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடங்களில் அன்லெஸ் யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் ஐ சி இட் ஐ ஷல் நாட் பிலீவ் இட். இப்போ ஏதாவது உனக்கு ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், காட்டுறேன், அப்புறம் நீ வந்தேன்னா காட்டுறேன், அல்லது இந்த ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அன்லெஸ் ஐ சி இட், நான் அதை பார்த்தாலொழிய ஐ ஷல் நாட் பிலீவ் இட், நான் அதை நம்ப மாட்டேன். பார்த்தா தான் நம்புவேன். இஃப் ஐ சி இட் ஐ வில் பிலீவ் இட் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நான் அதை பார்த்தா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுவே அதை பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அன்லெஸ் ஐ சி இட் ஐ ஷல் நாட் பிலீவ் இட் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஐ வில் கம் ப்ரொவைடட் ஆர் ப்ரொவைடிங் யூ கம் டு. ஐ வில் கம் ப்ரொவைடட் தட் யூ கம் டு. இது நான் முன்னாடி சொன்னேன் ஒரு கண்டிஷன், அதாவது நிபந்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? நிபந்தனையின் பேரில் ஐ வில் கம், நான் வருவேன். எப்படி வருவேன்? தட் யூ கம் டு, நீயும் வந்தால் தான் நான் வருவேன், நீயும் வந்தால் தான், நீ வந்தேன்னா தான் நானும் வருவேன் அப்படின்னு ஒரு நிபந்தனையை அங்கே போடுறோம். அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம்.
புரியுது இல்லைங்களா? அடுத்தது, இப்போது நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இல்லாமல் இந்த ப்ரொவைடட் யூஸ் பண்ணலாம். ஒரு கண்டிஷ்னல் வெர்ப். அடுத்து பாருங்கள், she was barely 19 when she had her first baby. She was barely 19 when she had her first baby அப்படின்னு சொல்கிறோம். அதாவது barely அப்படின்னா, அதாவது she was barely 19, சும்மா ஒரு 19 வயசு தான், ஒன்றுமே இல்லை, 19 வயசு தான் அவளுக்கு. when she had her first baby, அந்த முதல் குழந்தை பிறக்கும் பொழுது வெறும் 19 வயசு தான், வெறும் 19 வயசு தான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா பேச்சுக்கு. அதுதான் அந்த பேர்லி அப்படிங்கிற இடங்களில் யூஸ் பண்ணலாம். பிறந்த பொழுது அந்த டைமை சொல்கிறனால தான் இங்கே வென்னுங்கிற கன்ஜெக்ஷனை போட்டிருக்குறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப், கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ்னால இணைப்பு ஜோடிகள் ஒரு பேராக தான் வரும், சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. திஸ் டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் மே பி யூஸ்ட் இன் பேர்ஸ். ஜோடியாக டபுள் வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எய்தர் வந்தால் அந்த இடத்துல ஆர் போட்டாகணும், நெய்தர் வந்தால் நார், போத் அண்ட். இப்போ எய்தர் ஆர் இரண்டில் ஒன்று, ஏதாவது ஒன்று தான். நெய்தர் நார் இரண்டும் இல்லை அப்படி. போத் அண்ட் இரண்டும். நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இதுவும். ஸோ தட் ஏதேனும் ஒன்று மிக அதிகமாக இருப்பதை குறிக்க ஸோ பயன்படுத்தினோம். அதாவது ஸோ டயர்ட், ஸோ தேங்க்ஸ் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது ஸோ மச் அப்படியெல்லாம் சொல்கிறோம். அந்த இடங்களில் அப்படி ஏதாவது ஒன்று அதிகமாக நம்ம இருப்பதை குறிக்கணும் தான் ஸோ அப்படின்னு சொல்கிறோம். அதை ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை அங்கே கொண்டு வரலாம். புரியுதுங்களா? அடுத்தது வெதர் ஆர் அப்படின்னா ரெண்டு வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம வெதர் ஆர் பயன்படுத்தலாம். இதுவோ அல்லது அதுவோ, ரெண்டு சான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஐ வாண்ட் எய்தர் காஃபி ஆர் டீ. எனக்கு காஃபி கொடுத்தாலும் ஓகே, டீ கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எது வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஐ வாண்ட் எய்தர் காஃபி ஆர் டீ, ஏதாவது ஒன்று. ஆனால் ரெண்டுமே வாங்கிக்கிறதில்ல, ரெண்டு கையில், ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், தி வெதர் இஸ் நெய்தர் ஹாட் நார் கோல்டு. காலநிலை பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் ஹாட்டாகவும் இல்லை, கோல்டாகவும் இல்லை, மாடரேட்டாக இருக்குது. மாடரேட் அப்படின்னா மீடியமாக இருக்குது, ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இரண்டுமே இல்லைன்னா நெய்தர் நார். இதுவே ஐ ட்ரிங்க் நெய்தர் காஃபி நார் டீ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் டீயும் குடிக்க மாட்டேன், காஃபியும் குடிக்க மாட்டேன். அந்த மாதிரி இடங்களில் நெய்தர் நார் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், போத் அண்ட் யூஸ் பண்ணுறோம். போத் நீனா அண்ட் டெய்ஸி ஆர் அலர்ஜிக் டு மஷ்ரூம்ஸ். போத் நீனா அண்ட் டெய்ஸி ஆர் அலர்ஜிக் டு மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம்ஸ்னால அவங்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை, சேராது. யாருக்கு? நீனாவுக்கும் சேராது, டெய்ஸிக்கும் சேராது, ரெண்டு பேர்த்துக்குமே. அப்படி சொல்லும்போது போத் அண்ட் அந்த கன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். தனித்தனியாக சொல்லாமல் ரெண்டு பேர்த்து சேர்த்து சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், திஸ் மூவி இஸ் நாட் ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் சில்ட்ரன். நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னா இது மட்டும் என்று இல்லாமல் அதுவும் மற்றொன்றும் சேர்த்து சொல்கிறது, அதுதான் நாட் ஓன்லி பட் ஆல்சோ. இப்போது ஹி இஸ் நாட் ஓன்லி மை ஃப்ரெண்டு பட் ஆல்சோ மை ரிலேஷன். இவர் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்தக்காரங்க கூட, உறவினரும் கூட அப்படிங்கிற இடங்களில் சொல்லலாம். புரியுதுங்களா? திஸ் மூவி இஸ் நாட் ஓன்லி ஃபார் அடல்ட் பட் ஆல்சோ ஃபார் சில்ட்ரன்னா, இந்த மூவி, இந்த திரைப்படம் குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அடல்ட்டுக்கும், நாட் ஓன்லி ஃபார் அடல்ட் அப்படின்னா பெரியவங்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளும் சேர்ந்து பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது, த நாட் இஸ் ஸோ டைட் தட் ஐ காண்ட் லூசன் இட். த நாட் இஸ் ஸோ டைட் தட் ஐ காண்ட் லூசன் இட் அப்படின்னா, அந்த முடிச்சு அப்படிங்கிறது ரொம்ப டைட்டாக, ரொம்ப அப்படிங்கும்போது அந்த ஸோ டைட் அப்படின்னு சொல்கிறோம். தட்டு அந்த கன்ஜெக்ஷன் போட்டு ஐ காண்ட் லூசன் இட், அதனால் இதை நம்ம லூஸ் பண்ணவே முடியல, அவிழ்க்க முடியாது, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஐ டோன்ட் நோ வெதர் டு க்ரை ஆர் லாஃப். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதுக்காக நம்ம அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல
அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அறியாமையினால் ஒரு குழந்தை தவறு பண்ணும்போது, ஐயோ நம்ம குழந்தை இப்படி பண்ணிச்சே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு அழுகையாக வரும். அதே சமயத்தில் ஒரு காமெடியாக நினச்சி பார்க்கும்போது ஒரு சிரிப்பாகவும் வரும். புரியுதுங்களா? அப்போ ஐ டோன்ட் நோ வெதர் டு க்ரை ஆர் லாஃப். எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதா என்று தெரியலை. அப்போ 2 சான்ஸ், அழகவும் செய்யலாம், சிரிக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி தான் வெதர் ஆர். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. அந்த கன்ஜெக்ஷன்ஸுடைய மீனிங்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா நீங்களே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி இந்த கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக பேசலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோடு ஈஸியாக பேசலாம். கண்டினியூஸாக அந்த 20 கிளாஸஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு சொல்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பை பை.